ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிமிலிட்யூட்ன்ற ஒரு டாபிக் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ சிமிலிட்யூட்ன்ற கான்செப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா மாடல் மாதிரி ஒரு சின்னதாக அதை மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரோட்டோடைப்க்கு அப்ளை பண்ணுவோம். ப்ரோட்டோடைப்ன்றது உண்மையான ஸ்ட்ரக்சர், மாடல்ன்றது நம்ம செய்கிற ஸ்மால் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரெண்டுக்கு உள்ள ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னதுன்னா சிமிலாரிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். மாடல்ன்றது ஸ்மால் ஸ்கேல் ஸ்ட்ரக்சர், ப்ரோட்டோடைப்ன்றது உண்மையான ஸ்ட்ரக்சர். ஸோ சிமிலிட்யூடுன்றது என்னென்னா இந்த மூணுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ், அதாவது ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டியாக இருக்கலாம், கைனமேட்டிக் சிமிலாரிட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி டைனமிக் சிமிலாரிட்டியாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டி. ஸோ ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டினா ஷேப்புக்கு ரிலேஷன் அவ்வளோ, அதாவது லென்த்தாக இருக்கலாம், பிரெத்தாக இருக்கலாம், இல்லாட்டி டெப்த்தாக இருக்கலாம். சரியா? ஸோ இது எப்படி எழுதணும்னா எல்ஆர் அப்படின்னு எழுதணும். எல்ஆர் வந்து ஸ்கேல் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு மேலே வந்து என்ன எழுதணும், ப்ரோட்டோடைப் எழுதணும். ஸோ லென்த்னா லென்த் ஆஃப் ப்ரோட்டோடைப் பை லென்த் ஆஃப் மாடல், பினா பிரெத் ஆஃப் ப்ரோட்டோடைப் பை பிரெத் ஆஃப் மாடல், டினா டெப்த் ஆஃப் ப்ரோட்டோடைப் பை டெப்த் ஆஃப் மாடல். நெக்ஸ்ட் வந்து கினமேட்டிக் சிமிலாரிட்டி. ஸோ கினமேட்டிக் சிமிலாரிட்டினா சிமிலாரிட்டி ஆஃப் மோஷன், அதாவது வெலாசிட்டி ரேஷியோ, ஆக்சிலரேஷன் ரேஷியோ, இது ரெண்டும் வர்றது என்னன்னா கினமேட்டிக் சிமிலாரிட்டி. ஸோ விபி பை விஎம் இஸ் ஈக்குவல் டு விபி2 பை விஎம்2. ஸோ விபின்ட்டு என்னது, வெலாசிட்டி ஆஃப் ப்ரோட்டோடைப் 1. சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளத்துலேருந்து 2 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் விபி1 விபி2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமரேட்டர் வந்து ப்ரோட்டோடைப், கீழே வந்து மாடல், அதாவது விபி பை விஎம் is equal to VR, AP by AM is equal to AR. இதுதான் velocity ratio, acceleration ratio. தேர்ட் வந்து டைனமிக் சிமிலாரிட்டி. இது வந்து சிமிலாரிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ், அதாவது FP by FM. சரியா? இது இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபோர்ஸ் ரேஷியோ. FPன்றது ஃபோர்ஸ் இன் த ப்ரோட்டோடைப், FMன்றது ஃபோர்ஸ் இன் த மாடல். சரியா? ஸோ இதுதான் வந்து டைனமிக் சிமிலாரிட்டி. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 3 சிமிலாரிட்டி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டி, செகண்ட் வந்து கினமேட்டிக் சிமிலாரிட்டி, தேர்ட் ஒன் வந்து டைனமிக் சிமிலாரிட்டி. ஸோ ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டி வந்து டைமென்ஷன், கினமேட்டிக் சிமிலாரிட்டி வந்து வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டைனமிக் சிமிலாரிட்டி வந்து ஃபோர்ஸ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப்.